அனைவருக்கும் வணக்கம். நான் சிவபிரபு. ஸோ இந்த வீடியோவில் கவர்னர் வெர்சஸ் கவர்மெண்ட் அதான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ யார் தான் இதில் மோர் பவர்ஃபுல் அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பொதுவாக அந்த சவுத் இந்தியாவில் பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா, சவுத் இந்தியாவில் குறிப்பாக வந்து தமிழகத்தில், கேரளாவில் வந்து கவர்னருக்கும் அந்த அமைச்சரவைக்கும் எப்பொழுதும் ஒரு மோதல் போக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு என்ன தான் காரணம், கான்ஸ்டியூஷனில் அப்படி எங்கே தான் வந்து ஒரு பிளாக் இருக்குது அப்படின்றதான் இங்கே இந்த கேஸில் ஒரு முகாந்திரமே இருக்குது. நாடாளுமன்றத்தில் ஒரு மசோதா தாக்கல் பண்ணோம் அப்படின்னா மக்களவை, மாநிலங்களவை, அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவர்கிட்ட போகும்போது அவர் சைன் பண்ணாதான் சட்டமாகும். மாநிலத்தை பொறுத்தவரையும் உயிரவை மன்றம் இருந்துச்சு அப்படின்னா 2 அவையிலையும் பாஸ் ஆகி ஆளுநர் கையில் போனதுக்கப்புறம் சைன் ஆகும். இங்கே பொறுத்தவரையும் தமிழகத்தை பொறுத்தவரையும் ஓரவை தான் இருக்குது, அதாவது மாநில சட்டமன்றம் மட்டும்தான் இருக்குது. அதில் பில் பாஸ் பண்ணி ஆளுநருக்கு போகும்போது ஆளுநர் சைன் பண்ணாதான் என்ன ஆகும், சட்டமாகும். இதுதான் நடைமுறை. இப்போ ஆளுநர் ஆர்.என். ரவி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, லாஸ்ட் 5 இயர்ஸாக்கு முன்னாடி வந்த பில்லை கூட பாஸ் பண்ணாமல் அது அப்படியே கிடப்பிலே இருக்குது, அதாவது வித் ஹோல்ட் பண்ணிட்டு அப்படியே வச்சிருக்காரு. ஸோ இதுக்கு எதிராக தான் தமிழக அரசு வந்து வழக்கு தொடர்ந்தாங்க. இந்த வழக்கோட தீர்ப்பின் முகாந்திரமா ஆர்டிகல் 142 யூஸ் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டு இதுக்கான தீர்ப்பையும் வழங்கி அதை அந்த சட்டத்தை எல்லாத்தையும் அமல்படுத்திட்டாங்க. ஸோ அதுதான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதில் நிறைய ஆர்டிகல்ஸ் வந்து நம்ம பேச போகிறோம். ஸோ எல்லா ஆர்டிகல்ஸும் ரொம்ப முக்கியம். ஒரு எக்ஸாம் ஆஸ்பிரண்ட்டாக நீங்கள் இந்த பொலிட்டிக்கல் விஷயத்தை தாண்டி நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஒரு மசோதா அப்படின்றது ரெண்டு வகையில் படும். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா அது பண மசோதா, இன்னொன்று சாதாரண மசோதா, அதாவது ஆர்டினரி பில், மணி பில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆர்டினரி பில்லுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆளுநர் தன்னிச்சையாக 4 முடிவுகளை எடுக்கலாம். மணி பில்லை பொறுத்தவரையும் 3 முடிவுகளை எடுக்கலாம். இந்த முடிவுகள் அப்படின்னு நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா விட்டோ பவர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அதுதான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ விட்டோ பவர்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு பில் வந்து பாஸ் ஆகுது, மாநில சட்டமன்றத்தில் பாஸ் ஆகுது. அந்த பில்லுக்கு ஆளுநர் எடுக்கும் அதிகாரங்கள் என்ன அப்படின்றதான் இந்த விட்டோ பவர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ ஆர்டினரி பில் வந்து பாஸ் ஆகுது. பாஸ் ஆகும்போது கவர்னரால் 4 முடிவுகளை எடுக்கலாம் நம்ம பேசியிருந்தோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பில்லுக்கு ஒரு ஒப்புதல் தெரிவிக்கலாம், அசென்ட், அதாவது ஒப்புதல் தெரிவித்தா அப்படின்றது அந்த மசோதா வந்து சட்டமாகிடும் அப்படின்றது அர்த்தம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வித் ஹோல்ட் பண்ணுறது, அதாவது அந்த மசோதாவை தாக்கல் செஞ்சதுக்கப்புறம் ஆளுநர் தன்கிட்டேயே வச்சுக்கிறது, அது சட்டமாக மாறாது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டன்றது பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாநில சட்டமன்றத்துக்கே திருப்பி அனுப்புறது, அது ரீகன்சிடரேஷனுக்கு அனுப்புறது. அதில் ஏதாவது திருத்தம் மேற்கொண்டோ அல்லது திருத்தம் இல்லாமையோ மாநில சட்டமன்றம் திரும்பி ஆளுநருக்கு அனுப்பிட்டாங்க அப்படின்னா அந்த பில் என்ன ஆகும், கண்டிப்பாக சைன் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த இடம் தான் மெயின் பாயிண்ட், அதை நல்லா கவனிச்சுக்கோங்க. இதுல என்னன்னா கான்ஸ்டிடியூஷன்ல எங்கேயுமே டியூரேஷன் அப்படின்னு ஒன்று கொடுக்கல அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அடுத்து 4th பார்த்தீங்க அப்படின்னா ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிறது. தட் மீன்ஸ் ஒரு பில்லு பாஸ் ஆகுது, அவர் கையில் வரும்போது அது பிரசிடென்ட்டோட கன்சிடரேஷனுக்காக அவரே ரிசர்வ் பண்ணி வச்சுப்பாரு. பின்னாடி பிரசிடென்ட்டுக்கு அது போகும்போது பிரசிடென்ட் அதில் ஏதாவது திருத்தம் மேற்கொண்டு திருப்பியும் வந்து ரீகன்சிடரேஷனுக்கு மாநில சட்டமன்றத்துக்கு அனுப்பிடுவார். ஸோ மாநில சட்டமன்றம் அதுக்கப்புறம் அதை வந்து அந்த மசோதாவை வந்து அமல்படுத்திடுவாங்க, சட்டமாக மாற்றிடுவாங்க. ஸோ இதுக்கு பேர் தான் ரிசர்வ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுக்கு போகும்போது இந்த முடிவை யார் தான் எடுப்பார்னா குடியரசுத் தலைவர் தான் எடுப்பார். ஸோ இந்த கேப்லேயுமே ஒரு டைம் ஃப்ரேம் அப்படின்றது இல்லைன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போது தமிழக அரசு கடந்த 5 ஆண்டுகளாக ஒரு 10 மசோதாவை தாக்கல் செஞ்சுமே அது எந்த விதத்திலையும் ஆளுநர் அது ஒப்புதல் கொடுக்கல, அது ரொம்ப நாளாக கிடப்பிலே இருக்குது அப்படின்றதான் தமிழக அரசு வழக்கு தொடர்றாங்க. ஸோ இதை தீர்ப்பின் முகாந்திரமாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, சில பிளாக்ஸ் நம்ம கான்ஸ்டியூஷனில் சில பிளாக்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ அதுதான் நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும். பொதுவாக ஒரு ஆளுநர் வந்து எப்படி ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா கான்ஸ்டியூஷனை பேஸ் பண்ணி தான் முடிவு எடுக்கணும். ஒரு ஆளுநர் ஒரு மசோதா நிறுத்தி வைக்கிறார் அப்படின்னா அதுக்கு சில அடிப்படை முகாந்திரமும் கான்ஸ்டியூஷனில் இருக்குது. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மசோதா வந்து மாநில அரசு தாக்கல் செய்கிற மசோதா வந்து ஹைகோர்ட், அதாவது உயர்நீதிமன்றத்தோட வரம்பை மீறி இருக்குது அப்படின்னா அதை வந்து அது வந்து ஆளுநர் வந்து நிறுத்தி வைக்கலாம். இது ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக அந்த மசோதா இருக்கும் பட்சத்தில் அதை ஆளுநர் நிறுத்தி வைக்கலாம். மூணாவது முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 31, அதாவது சொத்துகள் இருக்குது பார்த்தீங்களா, பப்ளிக் சொத்து. இந்த சொத்தை வந்து மாநில அரசு பறிச்சுக்கிற மாதிரி ஏதாவது சட்டம் இயற்றுச்சு அப்படின்னா அதுக்கு எதிராக மசோதாவை அவர் நிறுத்தி வைக்கலாம். அல்லது மாநிலத்தோட எல்லை வரையறைகளோ அல்லது சென்ட்ரல் லிஸ்ட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு சட்டம் இயற்றுறாங்க அப்படின்னா அது ஆளுநர் நிப்பாட்டி வைக்கலாம். இதுதான் பேஸ் பண்ணி தான் நிப்பாட்டி வைக்கணுமே தவிர ஆளுநர் தன்னோட அரசியல் நிலைப்பாட்டு மூலமாக அந்த மாநில அரசை வந்து அணுகக்கூடாது அப்படின்னு தான் நம்ம இங்கே பார்க்கணும். இப்போ இவங்க கொடுத்துருக்க 10 பில்லுமே பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக ரொம்ப நார்மலான பில்லு தான். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூனிவர்சிட்டி பில்ஸ் தான் இதில் அதிகம், கிட்டத்தட்ட அதுவே 6-7 பில்லு. அதாவது வந்து வைஸ் சான்சலர் வந்து தமிழக அரசை நியமிக்கலாம் அப்படின்றதான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா எல்லா யூனிவர்சிட்டிக்குமே வேந்தர் யாருன்னா ஆளுநர். வைஸ் சான்சலர் யார் தான் முடிவு பண்ணணும் அப்படின்னா ஆளுநர் தான் முடிவு பண்ணிட்டு இருந்தாரு. இதுக்கு எதிராக தான் தமிழக அரசு அந்த மசோதாவை தாக்கல் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுக்கு எப்படி அவர்
பில்லுக்கு அசன் கொடுக்கல. ஸோ அதை அப்படியே வித்ஹோல்ட் பண்ணிட்டாரு. ஸோ இதுதான் முக்கியமான விஷயம். ஸோ இதுக்கு எதிராக தான் அந்த வழக்கும் நடந்துச்சு. ஸோ தீர்ப்பில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆர்டிகல் 74 கிளாஸ் 1 அது தெரிஞ்சுக்கணும். அது என்ன அப்படின்னா, பிரசிடென்ட் வந்து முடிவு எடுக்கணும் அப்படின்னா அது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் ஹெடட் பை பிரைம் மினிஸ்டரோட கன்சல் அடிப்படையில் தான் வந்து பிரசிடென்ட்டே முடிவு எடுக்கணும். அப்படின்ற பட்சத்தில் ஒரு ஆளுநர் எப்படி முடிவு எடுக்கணும், அதே மாதிரி தான் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் ஹெடட் பை சீஃப் மினிஸ்டர் அடிப்படையில் தான் நீங்கள் என்ன முடிவு எடுக்கணும். இப்போ இந்த இடத்துல வித்ஹோல்ட் பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் பார்த்தோம்னா செகண்ட் ஆப்ஷன். இந்த ஆல்டர்னேட்டிவை நீங்கள் எடுக்கணும்னா அது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் ஹெடட் பை சீஃப் மினிஸ்டர் நினச்சா மட்டும்தான் எடுக்கணும் அப்படின்றதான் சட்டம் சொல்லுது அப்படின்றாங்க. ஏன்னா இது வந்து எப்போ நடக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த ஆட்சி மாற்றங்கள் நடக்கும்போது இவங்க ஒரு பில் பாஸ் பண்ணியிருப்பாங்க, அது இன்னொரு அரசு வந்து வரும்போது இதை வந்து வித்ஹோல்ட் பண்ணுங்கன்னு சொல்லி இவங்க சொல்லிட்டு போகலாம், சஜஸ்ட் பண்ணலாம். ஸோ அது மாதிரியான இடத்துல இது நடக்கும். இப்போ இந்த ரிசர்வ் பண்ணி வைக்கிற இதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னா, ஹைகோர்ட்டோட வரம்புக்குள்ள மாநில அரசு வந்து ஒரு மசோதா தாக்கல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இதை ரிசர்வ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மாநில அரசோட கலந்து ஆலோசித்து தான் நீங்கள் இந்த முடிவும் எடுக்கணுன்றதான் இங்கே விஷயமே. அப்படி இல்லாமல் தன்னிச்சையான போக்கில் வந்து நடந்துக்கிட்டா அப்படின்னா அது கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்கிற விட்டோ பவர்ஸ் மாதிரி தான் பிரசிடென்ட்டுக்கும் விட்டோ பவர்ஸ்னு இருக்குது. ஆர்டிகல் 111 தான் அவங்களோட விட்டோ பவர்ஸ்லாம் இருக்குது. இப்போது நம்ம ஆர்டினரி பில்லுக்கான 4 ஆல்டர்னேட்டிவ்ஸ் பார்த்தோம், அதாவது 4 ஆப்ஷன்ஸ் பார்த்தோம். இது கவர்னர் எடுக்கிற முடிவு. இதே மணி பில் அப்படின்னா 3 ஆல்டர்னேட்டிவ்ஸ் தான் அவர் எடுக்க முடியும். தட் மீன்ஸ் இந்த பில்லை ரிட்டர்ன் பண்ண முடியாது. மாநில சட்டமன்றமே நீங்கள் ஒரு திருத்தம் மேற்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி ஆளுநர் எந்த விதத்திலும் அனுப்பி வைக்க முடியாது. ஸோ அதுதான் இந்த இடத்துல ரிட்டர்ன். இந்த ஆப்ஷன் என்ன இருக்குது, மணி பில்லில் கிடையாது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கொடுத்தாங்க. இந்த தீர்ப்பில் ஆர்டிகல் 142 யூஸ் பண்ணாங்க. இது ரொம்ப முக்கியமான ஆர்டிகல். ஸோ இந்த 142 அப்படின்றது சுப்ரீம் கோர்ட் எப்பெல்லாம் வந்து இன்ஜஸ்டிஸ் நடக்குது, மாநில அரசோ மத்திய அரசோ ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி மூலமாக ஏதோ ஒரு இன்ஜஸ்டிஸ் நடக்குது அப்படின்னா ஒரு கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் கொடுக்கறதுக்காக அந்த உச்சநீதிமன்றம் ஒரு முடிவெடுக்கலாம். அதாவது எந்த ஒரு மசோதாவையும் சட்டமாக்கலாம் அப்படின்னு கான்ஸ்டியூஷனே சொல்லியிருக்கு. அதன் அடிப்படையில் இந்த 10 மசோதாவையும் உச்சநீதிமன்றமே சட்டம் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் ஆர்டிகல் 142. ஸோ இதுக்கு நிறைய எக்ஸாம்பிளாக நிறைய வழக்கெல்லாம் இருக்குது. எக்ஸாம்பிள் பேரறிவாளன் கேஸே பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு மன்னிப்பதிகாரம் வந்து ஆளுநர் வழங்கலை, திருப்பி அவர் பிரசிடென்ட்டுக்கு மாற்றி விட்டார். பிரசிடென்ட் திருப்பியும் ஆளுநருக்கே மாற்றி விட்டார். இந்த டைம் ஃப்ரேம் நடந்துக்கிட்டே இருக்கிறதுனால உச்சநீதிமன்றமே முன் வந்து அந்த வழக்கோட தீர்ப்பை முடிச்சு வச்சாங்க. பேரறிவாளனுக்கு விடுதலை கிடைச்சிச்சு. அதே மாதிரி தான் போபால் விசவாயு தாக்குதல்லையும் உரிய நிவாரணம் வந்து மக்களுக்கு வழங்கலைன்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 142 யூஸ் பண்ணி தான் இந்த கம்ப்ளீட் ஜஸ்டிஸே பண்ணி வச்சாங்க. அதன் மூலமாக அவங்களுக்கு நிவாரணமும் கிடைச்சிச்சு. ஸோ இந்த மாதிரி அரசியலமைப்பில் என்ன வேணால் வழக்கு தொடர்ந்து நடக்கும். அதுக்கு உச்சநீதிமன்றம் எப்பொழுதும் பாதுகாவலனாக இருக்கும் அப்படின்றதா இந்த வழக்கில் நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இதன் மூலமாக அந்த ஆளுநருக்கும் பொதுவாக அந்த மாநில அமைச்சரவைக்கும் உள்ள பிரச்சனைகள் வந்து சால்வ் ஆகுன்றதை நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்போ ஒரு ஆஸ்பிரண்ட்டாக நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா இந்த விட்டோ பவர்ஸ்னால் என்னன்றது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் சில ஆர்டிகல்ஸும் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாமே நம்ம புரிஞ்சுக்கணும். நமக்கு இந்த பொலிட்டிக்கல் விஷயம் வந்து நமக்கு தேவையில்லை. நமக்கு என்ன தேவை அப்படின்னா இதில் என்ன விஷயத்த நமக்கு டிஸ்கஸ் பண்ணுறாங்க, நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸ்டே டியூன். தேங்க்யூ.